கிஷோரும் நிதியும் தங்கியிருந்த அரண்மனை காம்பவுண்டுக்குள் திடீரென ஒரு மரணம் நடந்தது. ஒரு காட்டுவாசி அந்த அரண்மனைக்குள் மேல்மாடி வழியாக ஏற முயற்சி பண்ணிய போது வழுக்கி விழுந்து இறந்து விட்டான். இந்த சம்பவம் கிஷோரையும் அவனுடன் இருந்த நிதியையும் ரொம்பவே அதிகம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் கிஷோர் ஒரு முக்கியமான தப்பிக்கும் வழியை கண்டுபிடித்தான். அந்த வீட்டில் இருந்து போவதற்கு எந்தவிதமான வழியும் கிடையாது என்று லில்லி சொல்லியிருந்தாள். ஆனால் அதை பொய்யாக்கும் விதமாக கிஷோர் அந்த வீட்டுக்குள் ஒரு கார் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்திருந்தான். அதை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து தப்பித்து போவது பற்றி கிஷோர் நிதியிடம் ஒரு ஐடியா சொன்னான். அந்த நேரம் பார்த்து லில்லி வந்துவிட இருவரும் தங்கள் அறைக்கு போய் உறங்குவது போல நடித்தார்கள். ஆனால் அறைக்குள் அவர்கள் தங்களது திட்டத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த கிழவிக்கு நாம பேசிட்டு இருந்தது கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. இங்கே பாரு, நாம பேசினது அவங்க காதில் விழுந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. நாம் இங்கிருந்து தப்பிச்சு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஸ்டிக் வித் அ பிளான். நாம் இங்கிருந்து தப்பிச்சு போகிறோம். அதிலிருந்து பின்வாங்குற ஐடியாவே கிடையாது. அதுக்கான வேலையில் மட்டும்தான் நம்ம கவனத்தை செலுத்துவோம். அந்த கிழவி குறுக்க வந்தால் அவன் மண்டையில் ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளை வச்சு அடிச்சுட்டு தப்பிச்சு போயிடலாம். பார்ப்போம். நமக்கு இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. இந்த கிழவி அடித்து கொண்டாலும் கேட்குறவங்க யாருமே இல்லை. ஏன்னா இங்கே தான் பக்கத்தில் போலீஸே இல்லையே. மக்கள் இல்லைன்னு அவளே சொல்லிட்டாளே. அப்படி இருந்தாலும் நமக்கு தானே பாதுகாப்பு. ஸோ இந்த கிழவி நாம் நினைக்கிற அளவுக்கு பெரிய வில்லிலாம் கிடையாது. ஆனாலும் ஒரு வேளை ஒரு அப்பாவை கிழவி அடித்து கொண்டுருவோம்னு எனக்கு ரொம்பவே பயம் வந்துக்கிட்டே இருக்குது. பட் எனிவே இங்கே இருக்கிறது நமக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. இங்கேருந்து வெளியேறதான் நமக்கு சரியானது. அதனால் வேலையாக நம்ம காருடைய சாவியை குறி வைக்கணும். அதை நம்ம தேடுறதுக்கு தான் முதல்ல பிளான் பண்ணணும் என்று சொன்னான் கிஷோர். அவன் சொன்னதை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டாள் நிதி. பட் நம்ம சாவியை எங்கிருந்து கண்டுபிடிக்கிறது? இந்த பெரிய வீட்டில் அந்த சாவியை அவங்க எங்கே வேணாலும் வச்சிருக்கலாம்ல. அதை தேடுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் தானே என்று கேட்டாள் நிதி. ஆமாம், டைம் எடுக்க தான் செய்யும். ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? இப்போ என்ன சொல்ல வர? அந்த சாவியை திருடுறதுக்கு பதிலாக இங்கே இந்த பெட்டில் படுத்து தூங்கினா ஈஸியாக இருக்குன்னு சொல்ல வரியா? அதெல்லாம் நடக்காது. சாவியை எடுத்தே தீரணும். அதை நான் மட்டும் தனியாக செய்ய போகிறதில்ல. நீயும் என் கூட அந்த வேலையை தான் பண்ண போகிற என்று சொன்னான் கிஷோர். நிதிக்கு பயமாக இருந்தது. கிஷோர் தன்னை பாதியில் கழட்டி விட்டு தனியாக தப்பித்து விடுவானோ என்று அவள் நினைத்தாள். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் அந்த லில்லியிடம் மாட்டிக்கொண்டால் கூட பிரச்சனைதான். அவள் ஒருவேளை அவள் வீட்டில் வந்து தங்குபவர்களை பலி கொடுக்கும் ஆளாகவும் இருக்கலாம் என்று அவள் கற்பனை செய்து கொண்டாள். ஒருவேளை கிஷோர் இந்த மாதிரி இருக்குமோ? இந்த ஒட்டுமொத்த ஏரியாலையுமே வர்ற எந்த வீட்லேயுமே ஆள் இல்லைன்னா அது இந்த கிளவி செய்கிற வேலையாக தான் இருக்கும். ஏன்னா தங்க வேறு இடமே இல்லாமல் நாம் சுற்றி சுற்றி கடைசியில் இவகிட்ட தான் வந்து சேர்ந்துருக்கோம். அப்புறம் நமக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டு கூட எனக்கு எந்த தப்புனாலும் நடந்ததுன்னே தெரியல. அது கூட ஏதோ ஒரு மேஜிக்கல் விஷயத்தினால தான் நடந்திருக்கலாம். அந்த மந்திரத்தெல்லாம் இங்கே பண்ணுறது இந்த கிளவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பத்திரமா இருக்கணும் கிஷோர். அவள் தூங்கிட்டு இருப்பான்னு நினச்சிட்டு நாம் அவன் ரூமில் போய் சாவியை திருட முடியாது. அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட சக்தி முழிச்சிட்ருக்கலாம். அதை நம்மளை கண்டுபிடிச்சிடலாம்ல என்று சொன்னாள் நிதி. கிஷோர் நிதியை ஒரு மாதிரி பார்த்தான். இந்த மாதிரி அமானுஷம் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருந்தாலும் அதையெல்லாம் யோசித்து தைரியம் இழந்து கொண்டிருந்தால் எதுவுமே நடக்காது என்று கிஷோருக்கு தெரியும். அதனால் நம்பிக்கை இல்லாதவன் போலவே காட்டிக்கொண்டான். முதலில் அவர்கள் மெல்ல மெல்ல தங்களது அறையை விட்டு வெளியேறி பார்த்தார்கள். அங்கு வேறு எந்த அளவில் நடமாட்டமும் இருக்கவில்லை. முக்கியமாக இந்த பங்களாவில் லில்லி இருக்கும் அறை எது என்று அவர்களுக்கு தெரியாது என்பதே அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. அவர்கள் இருந்த அதே தளத்தில்தான் லில்லியுடைய அறையும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால் ஒவ்வொரு அறையாக மெல்ல மெல்ல திறந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்படி திறக்க திறக்க ஒவ்வொரு அறையிலும் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. கதவு திறக்கும் சத்தம் பலமாக கேட்டுவிடக்கூடாது என்பதில் மட்டும் தெளிவாக இருந்தார்கள். அப்படியே தொடர்ந்து அந்த தளத்தை சேர்ந்த பல அறைகளை திறந்து பார்த்த பிறகு ஒரு அறையை திறந்தபோது பட்டன ஒளி முகத்தில் அடித்தது. இதுதான் லில்லியின் அறை என்று புரிந்து கொண்டான் கிஷோர். கிசுகிசுக்கும் குரலில் அது பற்றி நிதியிடம் சொன்னான். நிதி தனக்கு மிகவும் பயமாக இருப்பதாக தெரிவித்தாள். கிஷோரை மட்டும் அந்த அறைக்குள் போய் சாவியை எடுத்துக்கொண்டு வர சொன்னாள் நிதி. கிஷோர் முற்றிலுமாக மறுத்தான். அதெல்லாம் முடியாது. நீ என் கூட கட்டாயமா வர. நீ கூட இல்லாமல் நான் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. ஒரு ஆபத்தான சிச்சுவேஷனில் கூட இந்த மாதிரி தான் நீ கோழையா இருப்பியா? உன் உயிரே ஆபத்தில் இருக்கு. இந்த நேரத்தில் உனக்காக இன்னொருத்தன் போய் தான் உன் உயிரை காப்பாற்றணுமா? நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும். நான் ஒன்று சூப்பர் ஹீரோ கிடையாது என்று அவளையும் இழுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் போனான் கிஷோர். கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தாள் லில்லி. அவள் நிஜத்தில் உறங்கிக் கொண்டிருப்பது போலவும் இருந்தது, உறங்குவது போல நடிப்பதாகவும் தோன்றியது. நிதி கிஷோரின் கையை ரொம்பவே கெட்டியாக பிடித்திருந்தாள். குறிப்பாக லில்லியின் படுக்கைக்கு நெருக்கமாக போகும் வழியிலெல்லாம் கிஷோரின் கையை ரொம்பவே இறுக்க தொடங்கிவிட்டாள்.
அது அடிக்கடி கிஷோரின் பொறுமையை இழக்கச் செய்து கொண்டு இருந்தது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவன் அந்த அறையில் எங்கே சாவி இருக்கும் என்று தேடிக்கொண்டு இருந்தான். நல்ல வேளையாக லில்லி தனது அறையில் விளக்கை போட்டுவிட்டு உறங்குவது அவர்களுக்கு வசதியாகத்தான் இருந்தது. பல சாவிகள் அந்த அறையில் தொங்கிக் கொண்டிருந்தன. அது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கிஷோரின் காதருகே வந்து பேசினாள் நிதி. என்ன கிஷோர், நாம் இங்கே ஒரே ஒரு சாவியை தேடி வந்தோம், ஆனால் இங்கே எக்கச்சக்க சாவியை தொங்க விட்டுருக்கா. இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் என்று சொன்னாள் அவள். கிஷோர் பதிலுக்கு மிக மெதுவான குரலில், அடி லூசு, இந்த அரண்மனையில் எத்தனை ரூம் இருக்குன்னு பார்த்தல, ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு சாவி, அதனால தான் இங்கே கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு அவன் நமக்கு எதிராக பிளான் பண்ணுறான்னெல்லாம் சொல்ல முடியாது. அடிக்கடி இப்படி வந்து பேசாத, நாம் கண்டிப்பாக மாட்டிப்போம். தயவு செஞ்சு கார் சாவி எங்கே இருக்குன்னு மட்டும் தேடு என்று சொன்னான் கிஷோர். ரொம்ப நேரமாக அவர்கள் சுவரில் மாட்டியிருந்த சாவிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். கிஷோர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறை முழுக்கவும் ஓரிடமும் விடாமல் தேடிக்கொண்டிருந்தான். அங்கு எங்கேயுமே சாவி இருக்கவில்லை. கிஷோருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. கார் இருக்கிறதை மறைக்கிறாள் என்றால் லில்லி நிச்சயமாக கார் சாவியையும் மறைத்துதான் வைத்திருக்க வேண்டும். அப்படியென்றால் ஒருவேளை அவள் தலையணைக்கு கீழே அந்த சாவி இருக்கலாமா என்று கிஷோர் யோசித்தான். அதை செய்கை மூலமாக நிதியிடம் தெரிவித்தான். நிதி பயந்து போனாள். வேணாம் கிஷோர், நம்ம சாவியை இன்னைக்கு எடுக்க வேண்டாம், அவன் நாளைக்கு இதை ட்ரை பண்ணலாம், பயமா இருக்கு என்று சொல்ல ஆரம்பித்தாள். ஆனால் கிஷோர் அதை கேட்பதாக இல்லை. மெதுவாக போய் அந்த தலையணையின் பக்கத்தில் காத்து கொண்டிருந்தான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் லில்லி திரும்பி படுக்கக்கூடும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சாவியை தலையணைக்கு கீழே இருந்து எடுத்து விடலாம் என்று அவன் யோசித்தான். ஆனால் இந்த திட்டமே அவனுக்கு சிரிப்பாக இருந்தது. முதலில் தலையணைக்கு கீழ் சாவி இருக்கிறதா என்று தெரியாது. அப்படி சாவி இருந்தாலும் அது ஒருவேளை பீரோவின் சாவியாக மட்டும்தான் இருக்கக்கூடும். எப்படி அது காரின் சாவியாக இருக்கும் என்பதற்கு எந்த அத்தாட்சியும் கிடையாது. என்றாலும் கிஷோர் நம்பிக்கை இழக்காமல் காத்து கொண்டிருந்தான். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், அவன் அந்த தீர்மானத்தை எடுத்த மறு கணமே லில்லி பட்டன புரண்டு படுத்தாள். அந்த தலையணையின் ஒரு பாதியை லேசாக தூக்குவது அத்தனை கடினமாக இல்லை. அது தூங்கிக் கொண்டிருந்த லில்லிக்கு எந்தவிதமான பாதிப்பையும் தரவில்லை. அதன் உள்ளே ஏதேனும் இருக்கிறதா என்று மெதுவாக கையை கொடுத்து தேடிய போது கிஷோரின் கையில் அவன் எதிர்பார்த்தது சிக்கியது. ஆனால் ஒரு சாவி இல்லை, ஏகப்பட்ட சாவிகளின் கொத்து. அதை அப்படியே சத்தமில்லாமல் மடக்கி எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு நிதியோடு வெளியேறினான் கிஷோர். அந்த சாவி கொத்தில் ஒரே ஒரு சாவி மட்டும்தான் காருக்கானது போல இருந்தது. அதை மட்டும் கிஷோர் பிரித்து எடுத்தான். கூடவே நிதியையும் கூட்டிக் கொண்டு விரைவாக அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். பின்பக்கமாக இருந்த அந்த காரில் இருவரும் ஏறிக்கொண்டார்கள். அந்த கார் மேல் பக்கம் கூரையே இல்லாமல் இருந்தது. அந்த காரை பார்த்ததும் தான் நிதிக்கு லில்லி சொன்னது மொத்தமாக பொய் என்று தெரிந்தது. அந்த கார் பயன்படுத்தப்படாத ஒன்றைப் போல மிக பழையதாக இல்லை, அடிக்கடி பயன்படுத்தப்படுவது போல சுத்தமாக துடைக்கப்பட்டு நல்ல கண்டிஷனில் இருந்தது. கிஷோர் சாவியை திருகியதுமே அதன் இன்ஜின் ஆன் ஆனது. பார்க்க தான் பழைய மாடல் காராக இருக்கு, ஆனால் இதோடைய பவர் பயங்கரமாக இருக்கு. நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கா பாரு அந்த கிழவி என்று சொன்னாள் நிதி. அவளை கிழவின்னு சொல்லாத, எனக்கு அதுலேயே நிறைய டவுட் இருக்கு. ஒரு யங்கான பொண்ணு தான் தலைக்கு வெள்ளி அடிச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்துறான்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் கிஷோர். சொல்லிய மறுகணம் அவன் காரை எடுத்து மின்னல் வேகத்தில் புறப்பட்டான். அந்த இருளிலும் அந்த காரின் முன் விளக்கு பெரிய வெளிச்சத்தை வாரி கொடுத்தது. ராத்திரி பயணிக்கிறோம் என்று எந்த பயமும் ஏற்படவில்லை. அந்த இரவின் குளிர் மிகவும் இதம் தருவதாக இருந்தது. நிதி ரொம்பவே சந்தோஷப்பட்டாள். அப்பாடா, எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சிட்டோம். சத்தியமாக கார் சாவி எடுக்கும்போது மாட்டிப்போம்னே நினச்சேன். அந்த கிளவி படுத்திருந்தால, அவள் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தது மாதிரியே எனக்கு இருந்தது. டக்குன்னு நம்மளை கையும் களமாக பிடிச்சிருவாளோன்னு நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல வேலையாக அப்படி எதுவும் நடக்கலை. அதுக்குள்ளே நாம் தப்பிச்சிட்டோம். கிஷோர், யூ ஆர் ரியலி பிரேவ். நீ மட்டும் இல்லைனா இந்த இடத்துலேருந்து நான் தப்பிச்சிருக்கவே முடியாது. நீ சரியான நேரத்தில் சரியான பிளான் போட்டு கொடுக்கலனா அடுத்த நாள் நம்மளை இந்த கிளவி பலி கொடுத்துருப்பா என்று சொன்னாள் நிதி. சும்மாரு நிதி, எல்லாமே அசம்ஷன் தான். நம்மக்கிட்ட எதுக்குமே ப்ரூஃப் இல்லை. ஒரே ஒரு வியர்டான விஷயம் என்னென்னா, அவங்க இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாதுன்னு சொன்ன ஒரே ஒரு பொய் மட்டும்தான். ஏன் அந்த பொய்யை சொல்லணும்? அப்போது இவங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கணும் தானே. அந்த ஒரு விஷயத்துக்கு பயந்து தான் இவங்களை நான் ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பித்தேன். சந்தேகப்பட்டது நல்லதாக போச்சு. நாம் பாதுகாப்பாக இப்போவாவது இந்த காரை பயன்படுத்தி வெளியில் போக முடியுதான்னு பார்க்கணும் என்று சொன்னான் கிஷோர். அதெல்லாம் தாராளமாக போயிடுவோம் கிஷோர் என்றாள் நிதி. ஆமாம், கிழிச்சோம். பகல் வேலையிலேயே காரில் வழி கண்டுபிடிக்க முடியல. இப்போ ராத்திரி வேலையில் ஹெட்லைட்டை போட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டா நாம் இங்கேருந்து வெளியே போயிடுவோன்னு நினைக்கிறியா? இப்போ கூட எனக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போகிறோமா இல்லை இந்த இடத்துக்குள்ளேயே இன்னும் டீப்பாக போயிட்டுருக்கோமான்ற குழப்பம் உருவாயிட்டு தான் இருக்குது.
பகல் நேரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இது ராத்திரி நேரம் வேறு. இப்போ இங்கே ஏதாவது வீடு இருந்தால் கூட அதில் வெளிச்சம் இருக்காது. அப்போ நாம் அதையும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். அதுதான் ஆபத்து என்று சொன்னான் கிஷோர். கிஷோர், அதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோட்டையை விட்டு தூரமாக போயிட்டுருப்போம். அவ்வளோதான். நீ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வேணா ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி நாம் யோசிக்கலாம். இவ்வளோ தொலைவில் இருக்கிற நம்மளை அந்த பாட்டி ஒன்றும் ஓடி வந்து பிடிச்சிட முடியாது என்று சொன்னாள் நிதி. கிஷோருக்கும் அது சரிதான் என்று பட்டது. இருந்தாலும் அவன் காரை நிறுத்துவதாக இல்லை. காரை படுவேகமாக ஓட்டிக்கொண்டு போனான். அரை மணி நேரத்திற்குள்ளாக பல கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் கடந்து விட்டார்கள். அந்த ரோடு எந்த விதமான தடுப்புமே இல்லாமல் போய்கொண்டே இருந்தது. ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்தது. ரோட்டில் ஒரு மனிதர் கூட இல்லை என்பதால் அந்த பயணம் ரொம்பவே எளிதாக நடந்து முடிந்து விட்டது. ஒரு கட்டத்தில் கிஷோர் காரை நிறுத்தினான். என்ன கிஷோர், இங்கே காரை நிறுத்திட்ட என்று கேட்டாள் நிதி. நல்லா கேட்பியே, நானே உனக்கு டிரைவரா? நீ பாட்டுக்கு ஜம்முன்னு உட்காந்து வருவேன், நான் ஒரு டிரைவர் மாதிரி உன்னை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கணுமா? ராத்திரி என்ன டைம் ஆச்சுன்னு தெரியும்ல, எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது. இதே நிலைமையில் கார் ஓட்டிகிட்டு இருந்தேன்னா திரும்ப நம்ம போய் இன்னொரு மரத்தில் முட்டிட்டு இதே மாதிரி வேறு யாராவது ஒரு கிளவிக்கிட்ட மாட்டிப்போம். ஸோ இதுக்கு மேலே வண்டி நகராது. நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தான் கிளம்ப முடியும். உனக்கு விருப்பம்னா கொஞ்ச நேரம் நீ காரை ஓட்டு, நான் பின்னாடி படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொன்னான் கிஷோர். ஐயோ, நான் ஆல்ரெடி பாதி தூங்கிட்டேன். நீ ராத்திரி முழுக்க ஓட்டிட்டு என்கிட்ட காரை காலையில் தருவேன்னு நினச்சேன். இப்படி பாதி வழியில் நிறுத்தி என்கிட்ட கொடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு ஆம்பளையாக இருந்துட்டு ஒரு பொண்ணை நீ தானே பாதுகாப்பாக பார்த்துக்கணும். என்கிட்ட இருந்து தயவை நீ எதிர்பார்க்கலாமா? உன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ல என்று சொன்னாள் நிதி. லூஸ் மாதிரி பேசாத. கஷ்டத்தில் என்ன ஆம்பளை பொம்பளை? இதெல்லாம் நல்லா இருக்கா? உனக்கு தான் என்னை விட நல்ல கார் ஓட்ட தெரியும். நீ உன் காரை எடுத்துகிட்டு வரும்போதே எனக்கு அது தெரிஞ்சுது. என்கிட்ட இப்படி நடிக்காது. அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்குன்னா நீயும் படுத்து தூங்கு. நான் ஒன்று எனக்கு நீ அடிமையாக வேலை பாருன்னு சொல்லலை. என்ன உனக்கு அடிமை வேலை பார்க்க சொல்லாத. நான் தூங்குறேன், குட் நைட் என்று சொல்லி பின் சீட்டிற்கு சென்று காலை நீட்டி தூங்க ஆரம்பித்து விட்டான் கிஷோர். நிதிக்கு இன்னும் சரியான ஒரு இடம் கிடைக்கவில்லையே என்ற அச்சம் மனதுக்குள்ளேயே இருந்தது. இப்படி காடு சூழ்ந்த ஒரு இடத்தின் மத்தியில் வண்டியை நிறுத்தி வைத்திருப்பது அபாயகரமாக மாறலாம் என்று அவளுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தாலும் கிஷோர் சொல்வது நியாயம்தானே. அவனும் ரெஸ்ட் எடுத்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவளும் முன்சீட்டு பக்கமாக படுத்து தூங்க ஆரம்பித்து விட்டாள். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் இருவருமே ஆழமான தூக்கத்திற்கு போய்விட்டார்கள். ஆனால் அப்போது கார் தானாக இயங்கி பின்னோக்கி விரைந்து புறப்பட்டது.